வணக்கம். இந்த வாரம் விருந்துன்னு தமிழில் ஒரு மலையாள டப்பிங் படம் வருது, அர்ஜுன் நடிச்சு. அப்புறம் கொட்டேஷன் கேங்னு ஒரு தமிழ் படம் வருது, டைரக்ட் தமிழ் படம். அடுத்த வாரம் கோட் சம்பவத்துக்காக இந்த வாரத்துலேருந்து ரூட்டை கிளியர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்குல நானி, எஸ் சூர்யா, பிரியங்கா அருள்மோகன் நடிச்சிருக்கிற சரிபோதா சனிவாரம் படம் இன்னைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மற்ற மொழிகள்லையும் படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வழக்கம் போல ஒரிஜினல் தெலுங்கு வெர்ஷனையே பார்க்கலாம்னு நினச்சேன். கமலா தியேட்டரில் மார்னிங் 9 மணிக்கு மெயின் ஸ்க்ரீனில் தெலுங்கு வெர்ஷனை ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஆச்சரியத்தோடு புக் பண்ணி போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் படத்தை ப்ளே பண்ணாங்க. ஒரு வேளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பார்க்கறது நல்லதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி இந்த வழக்கமான ஒரு கமர்ஷியல் சினிமாவை மினிமல் இன்ஃபர்மேஷனோட பார்க்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைம் ஸ்டாம்ப் தந்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வேர்டிக்ட்டை கூட பார்க்கலாம். மற்றவங்க லெட் ஸ்டார்ட், மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட்டுங்கிற அந்த எஸ்எஸ்எல்சியை பண்ணுங்கள். சரிபோதா சனிவாரம். சின்ன வயசுலேருந்தே பயங்கர கோபக்கார சிறுவன் சூர்யா, அதுதான் நானி. அவருடைய அம்மா அபிராமி, அப்பா சாய்குமார், அக்கா அதித்தி பாலன். அபிராமிக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ஸோ நானி சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க இறந்துடுறாங்க. பட் இறக்கிறதுக்கு முன்னாடி பையனுடைய கோபத்தை கட்டுக்குள்ள வைக்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. வாரம் முழுக்க நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் சும்மா ரியாக்ட் பண்ணிட்டு கோவப்பட்டு அடிதடிக்கெல்லாம் போகக்கூடாது. கோவத்துக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும். ஸோ வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அதுக்காக ஒதுக்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அம்மா இறந்து போன சனிக்கிழமையை அதுக்காக சூஸ் பண்ணி வைக்கிறாரு நானி. வளர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணுறாரு. அவர் இருக்கிற ஏரியாவில் எஸ் சூர்யா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதே ஏரியாவில் இருக்கிற சோக்குல பாலம்ங்கிற குடிசை பகுதி மக்களை எப்போ பாரு காரணமே இல்லாமல் அடிச்சு டார்ச்சர் பண்ணுறாரு. யார் மேலே கோவம் வந்தாலும் அந்த ஏரியா மக்களை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ போலீஸும் சனிக்கிழமை மட்டுமே வயலன்ஸை பழகிற ஹீரோவும் மீட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த சரிபோதா சனிவாரம். நானி, எஸ் சூர்யா, இசையமைப்பாளர் ஜேக்ஸ் பிஜாய், இவங்க 3 பேர் தான் இந்த படத்துடைய ஹீரோஸ். நானி அவருடைய ஸ்டைலில் ஒரு மாஸ் ஹீரோ போர்ட்ரேல தந்திருக்காரு. நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்பவும் போல அவருக்கு இருக்கு. அதே மாதிரி எஸ் சூர்யாவும் அவருடைய ஸ்டைலில் ஒரு மாஸ் வில்லன் போர்ட்ரேல தந்திருக்காரு. ரெண்டுமே புதுசு இல்லை, பட் ரெண்டுமே சலிக்கவும் இல்லை. ரெண்டு பெர்ஃபார்மன்ஸையும் இவங்க 2 பேர் மீட் பண்ணுற காட்சிகளுடைய மாசையும் என்ஹான்ஸ் பண்ண ஜேக்ஸ் பிஜாய் தீயா பிஜிஎம் ஸ்கோரை இறக்கியிருக்காரு. கொஞ்சம் அனிருத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் பேட்ட பிஜிஎம்லாம் ஞாபகம் வந்தாலுமே கூட ஒரு கமர்ஷியல் படத்துக்கான பக்காவான பேக்ரவுண்ட் ஸ்கோர். சினிமாகிராஃபி, எடிட் உள்ளிட்ட விஷயங்கள் நீட்டாகவே இருக்குது. என்ன எடிட்டில் இன்னும் கூட கொஞ்சம் சண்டை காட்சிகளுடைய லென்த்தை, மாண்டேஜஸோடைய லென்த்தெல்லாம் கம்மி பண்ணிடலாம். மேஜராக ஒரு பாட்டு இல்லாமையே 3 மணி நேரம் படம் ஓடுது. ராம் லக்ஷ்மண், ரியல் சதீஷ்னு 2 ஸ்டண்ட் டைரக்டர்ஸ் குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஹீரோவுடைய ரேஜுங்கிறத விட அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படியான சண்டை ஆடியன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்கிறத மனசில் வச்சு பண்ணியிருக்காங்க. நல்ல ஒர்க். ஓவராலாகவே ப்ரொடக்ஷனாக செம்ம குவாலிட்டியான ஒரு அவுட்புட்டே கொடுத்துருக்காங்க. நானி கேரக்டர் ஒரு வழக்கமான கமர்ஷியல் ஹீரோங்கிற ஒரு டெம்ப்ளேட்டில் ஈஸியாக அடக்கிடலாம். ஆனால் எஸ் சூர்யா கேரக்டர் அப்படி இல்லை. தலைமுழுக்க ஈகோவை ஏற்றிக்கிட்டு திரிகிற ஒரு மேட்மேன் கதாபாத்திரம். அதை தேவையான இடங்களில் காமிக்கலாகவும் தேவையான இடங்களில் டெரராகவும் ஸ்க்ரீனில் கொண்டு வராரு சூர்யா. தமிழில் சூர்யா சாட்டர்டேன்னு பேர் வச்சதுக்கு எஸ் சூர்யா கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா இந்த படத்துடைய என்டர்டைன்மெண்ட் வேல்யூவில் பாதி அவருடைய பங்கு தான். சாய்குமார், முரளி சர்மா, கொஞ்ச நேரமே வர அபிராமி, ஹர்ஷவர்தன், சீனியர் நடிகர்கள் தங்களுடைய பிரசன்ஸை ஸ்ட்ராங்காகவே மார்க் பண்ணுறாங்க. பிரியங்கா அருள்மோகன் கேரக்டருக்கான ரன் டைம் அதிகம் இருந்தாலுமே கூட அவங்க செம்மையாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சீனும் படத்தில் இல்லை. அதித்தி பாலன் கொடுக்கப்பட்ட வேலையை நீட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரை வச்சு எமோஷன் பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலுமே கூட அது பெருசாக ஒர்க் ஆகலை. இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தமாக அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கலாம். ஸ்மார்ட்டான ஸ்க்ரீன் பிளே, தியேட்டர் ஆடியன்ஸை விசிலடிக்க வைக்க நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ், ஷார்ப்பான டயலாக்ஸ், வெயிட்டான வில்லன் கேரக்டர்னு ரைட்டிங்கில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இயக்குனர் விவேக் ஆத்ரேயா. சனிக்கிழமை மட்டும் வயலண்ட் ஆகிற ஒரு ஹீரோங்கிறத மட்டும் வச்சு ஒப்பேத்தாம அவருக்கான பேக் ஸ்டோரி, அவரை சுற்றி இருக்கிற த்ரெட்ஸ், அவருக்கான லவ் லைஃப், வில்லனுடைய பேக் ஸ்டோரி, வில்லனுக்கே வில்லனா ஒரு கேரக்டர், ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான கனெக்டிங் பாயிண்டா ஹீரோயின், ஹீரோவும் வில்லனும் மீட் பண்ணுற ஆர்கானிக்காக ஃபீல் ஆகிற அந்த முதல் சிச்சுவேஷன், முன்னாடியே சொல்லப்படுற சில விஷயங்களுக்கு பே ஆஃப் மாதிரி வர காட்சிகள், கடிகார டைமை வச்சு இன்டர்வல் பிளாக்ல வர செம்ம ஜீனியஸான ஒரு மொமெண்ட், இப்படி படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. படத்தோட டிராபேக்ஸ்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லென்த் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஓடுது. சாப்டராக பேர் வச்சு ஒவ்வொரு கேரக்டரை அறிமுகப்படுத்தி வேர்ல்டை செட் பண்ணிட்டு தான் கான்ஃப்ளிக்ட்டுக்கு போறாரு இயக்குனர். அவருக்கு ஓசிடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக போகணும்னு பார்த்துருக்காரு, தப்பு இல்லை. பட் ஒரு வழக்கமான கமர்ஷியல் சினிமாவுக்கு இந்த அளவுக்கு ஸ்பூன் ஃபீடிங் தேவைப்படலை. ஒரு சில காட்சிகள்லேயே சொல்ல வந்த விஷயத்தை இன்னும் கூட ஷார்ப்பாக சொல்லியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்கலனாலுமே கூட கண்டிப்பாக இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் லென்த்தை கம்மி பண்ணிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு முழுசாக சரி கட்டுறாரு இயக்குனர். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட இன்டர்வல் பாயிண்ட் தென் அதுக்கு மேலே நடக்கிற காட்சிகளில் இன்னும் கூட நல்ல டென்ஷனோட பரபரப்பாகவே கதை நகருது. பட் அக்கா கேரக்டரை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்க இன்டர்வல் பாயிண்ட் கிட்ட அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் வர காட்சிகளில் அவங்க யார் கூடயுமே பேச்சுவார்த்தையே இல்லைங்கிற மாதிரி நம்மளுக்கு கன்வே பண்ணப்படுது. அது கொஞ்சம் லைட்டாக இடிக்குது. தென் அஜய் கோஷ் கேரக்டரை வச்சு ஒரு சைட் ட்ராக் ஒன்று வருது. அது ஜஸ்ட் ஹீரோட என்ட்ரி பாயிண்டோட முடியும் அப்படின்னு பார்த்தா தேவையே இல்லாமல் அது ஆல்மோஸ்ட் படம் முடிகிற வரைக்கும் கூடவே கொண்டு வராங்க.
பர்பஸே இல்லாமல் இந்த ட்ராக் போகுது. கண்டிப்பாக இந்த ட்ராக் கொஞ்சம் தூக்கிருக்கலாம். ஹீரோவோட அம்மா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஆனால் இன்கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதோட மிச்சம் என்னன்னு ஹீரோ படம் முழுக்க அங்கங்கே யோசிச்சுட்டே இருப்பார். ஸோ படத்தில் ஒரு முக்கியமான மொமெண்ட்டில் அது வரப்போகுது, நம்மளுக்கே தெரியும். பட் அந்த மொமெண்ட் வரும்போது ரொம்ப சாதாரணமாக அந்த டைலாகை சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னும் கூட கொஞ்சம் ப்ராப்பராக அந்த சீனுக்கான பில்டப் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஏமாத்தமாகவே இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ வில்லன் பிளேங்கிறது அப்படியே நம்ம தரணியோடைய தில் மாதிரி தான் இருந்துச்சு. அதை கொஞ்சம் அப்படியே பட்டி டிங்கரிங் பார்த்து பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி எனக்கு சில இடங்களில் தோணுச்சு. மேபி அதுக்கு ஹொமாஜ் மாதிரி கூட ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது இயக்குனர் தான் சொல்லணும். தென் வேலாயுதம் என்கிற ஆசாத் படத்தை ஞாபகப்படுத்துகிற கிளைமேக்ஸும் அந்த மெசேஜும் படத்தில் இருக்கு. இந்த மொத்த கிளைமேக்ஸ் போர்ஷனுமே கூட இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கலாம். மொத்தத்தில் இந்த சரி போதா சனிவாரம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. பண்ணையாரும் பத்மினியும்னு ஒரு செம்ம ஸ்வீட்டான படத்தை கொடுத்தாரு அருண்குமார் அப்படிங்கிற டேரக்டர். ஆனால் அந்த படம் நினைச்ச அளவுக்கு ஓடலை. உடனே உங்களுக்கு எல்லாம் என்ன மாஸ் படம் தானடா வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சேதுபதி அப்படின்னு ஒரு பக்கா கமர்ஷியல் ப்ராடக்டை கொண்டு வந்து சொல்லி அடித்தார். போன ஜென்ரேஷனில் பாலு மகேந்திராவுடைய நீங்கள் கேட்டவைங்கிற படத்துக்கும் இப்படியான ஒரு பின்கதை இருக்கிறதா சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ அன்டே சுந்தரானிகிங்கிற ஒரு நல்ல படத்தை ஓட வைக்காத கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு நீங்கள் கேட்டது இதுதானே அப்படின்னு இயக்குனர் விவேக் ஆத்ரேயா இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இது ஒரு டிப்பிக்கலான மாஸ் படம் தான். பட் என்டர்டெய்னிங்கான ஸ்மார்ட்டான ரைட்டிங், நல்ல ஹை மொமெண்ட்ஸ் இருக்கிற கமர்ஷியல் சினிமா, ப்ரிடிக்டபிளாக இருந்தாலுமே கூட கடைசி வரைக்கும் நம்மளுடைய கவனத்தை ஹோல்ட் பண்ணுற ஒரு ரேரான மாஸ் படம். இந்த மாதிரியான படங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டரில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்லேயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துடைய வயலன்ஸுக்காக கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை.